பாமகவில் ஏற்பட்ட முறிவு. திமுக தாவும் ஜி.கே. மணி. சற்று முன் பேரதிர்ச்சியில் தொண்டர்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சிகளில் பாமக குறிப்பிடத்தக்கது. வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றி தேர்தல் அரசியலில் பங்கேற்றவர்தான் நமது ராமதாஸ். மேலும் அதிமுக, திமுக என இரு கட்சிகளும் பாமகவுடன் கூட்டணி அமைத்திருக்கின்றன. வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் பாமகவை கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என இரு கட்சிகளுமே விரும்பி வந்தது. கடந்த தேர்தலில் பாமக, பாஜக கூட்டணி அமைத்தது. இதனால் அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிட்டது என்றே சொல்லலாம். ஒருவேளை பாஜக, பாமக, அதிமுக கூட்டணி அமைந்திருந்தால் 10 முதல் 15 தொகுதிகளில் வென்றிருக்கலாம் என்கின்றனர் சிலரும். இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் பாமக வன்னியர் சங்க மாநாட்டு பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரள வேண்டும் என்பது தலைமையின் உத்தரவாம். அதற்கேற்றாற் போல கட்சியின் முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இதற்காக பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல்கள் வெடித்தது. கட்சியின் தலைவர் நான் தான் என அதிரடியாக அறிவித்தார் ராமதாஸ் அவர்கள். அதே நேரத்தில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் தலைவர் என அன்புமணியும் கூறியிருக்கிறார். அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே ஜி.கே. மணி விரிசலை ஏற்படுத்தியதாகவும் அவரை ஓரங்கட்ட வேண்டுமென பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோரிக்கை விடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் முதலமைச்சரை ஜி.கே. மணி புகழ்ந்து பேசியது ராமதாஸின் காதுகளுக்கும் எட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்துதான் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் வன்னியர் மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருப்பதாக சில குற்றம் சாட்டினர். காரணமோ, மாநாட்டு பாடல் முதலில் வெளியான நிலையில் அது அன்புமணி ராமதாஸை குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் வன்னியர் சங்க மாநாடு தொடர்பாக 2வது பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. ஐயா என்று சொல்லும் போதே 1000 கோடி மகிழ்ச்சியடா என்ற வரிகளோடு அந்த பாடல் இடம்பெற்றுள்ளது பெரும் குறிப்பிடத்தக்கது. அதில் முழுக்க முழுக்க ராமதாஸின் போராட்ட வரலாறு, பெருமைகள், வன்னியர் இனத்துக்காக செய்த போராட்டங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. முதல் பாடலில் அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் 2வது பாடலில் முழுக்க முழுக்க ராமதாஸுக்கு அதிக முக்கியத்துவமும் அவர் செய்த சாதனைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால் தந்தை மீதான மரியாதையை அன்புமணி எப்போதும் விட்டுக் கொடுத்ததில்லை என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இந்த நிலையில்தான் ராமதாஸ் அன்புமணி மோதலுக்கு நான் தான் காரணம் என்று கட்சி நிர்வாகிகளே கூறியதால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த ஜி.கே. மணி இந்த பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திமுகவில் அவர் இணைய உள்ளதாகவும் இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டதாகவும் விரைவில் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து ஜி.கே. மணி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இந்த தகவலானது அன்புமணியையும் ராமதாஸ் அவர்களையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.